அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் திருமணம் பற்றி பழமையான நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. சுக்கிரநாடி என்ற நூலில் இது பற்றி அதிகம் கூறப்பட்டிருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் சுக்கிரநாடிதான் அடிப்படை நூலாகும். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான இடம், 8ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 7ற்குரிய கிரகம் பலமாக இருக்க வேண்டும். 7ற்குரிய கிரகம் எத்தனை கிரகங்களுடன் சேர்ந்திருக்குமோ அத்தனை தாரம் அவனுக்கு என்று சொல்லப்படுகிறது. மேலும் இருவருக்குமே ஜாதக பொருத்தம் பார்த்து ஒரே தாரம் தான் என்று கணித்திருந்தாலும் திருமண வைபவம் நடக்கக்கூடிய நாள் மோசமான நாள் அல்லது மோசமான யோகம் கூடிய நாளில் தாலி கட்டினால் 2வது தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில ஜாதகத்தில் 2ஆம் திருமணம் இல்லவே இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு 2ஆம் தாரம் ஏற்படும். அதற்கு காரணம் அவர் முதல் தாலி கட்டிய நாள் அப்படி அமைந்திருக்கும். மோசமான தசையில், அதாவது 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கேது தசை நடந்தால் மனைவி திடீர் விபத்தில் மரணமடைதல், கருத்து வேறுபாட்டால் பிரிதல் போன்றவை நிகழும். பாவ கிரகங்கள் கோச்சார ரீதியாக வந்து போகும். பாவ கிரகங்கள் 2ஆம் தாரத்தை ஏற்படுத்திவிட்டு போகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2ஆம் தாரம் சாதாரணமாகி விட்டது. ஏனெனில் இப்போதெல்லாம் செவ்வாய் தோஷம் களத்திர தோஷத்துடன் தான் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதாவது ஜோதிடத்தில் பார்க்கும்போது 4ஆம் இடம் நலத்தையே தீர்மானிக்கும். 4ஆம் இடத்தில் பாவ கிரகம் இருக்கும். அதை வைத்து அவர் ஒழுங்கினமானவர் என்று தீர்மானிக்க இயலாது. 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் நன்றாக இருந்தால் அவரை ஒழுங்கானவர் என்று தீர்மானிக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.